துல்லியமாக தாக்குதல் நடத்தணும். எதை மாத்திரம்? தீவிரவாத முகாம்களை மாத்திரம். அவன் தீவிரவாத முகாம்களை நம்ம தகர்த்ததுக்கு அவன் என்ன பண்ணான்? மக்களை நம்ம மேல வந்து ட்ரோன் வச்சு அடிச்சான். அதற்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் நம்ம பதிலடி கொடுத்தோம். அவன் அடிக்கிறத நம்ம நிறுத்தணும். அதுக்கு திரும்பி அவனோட நகரங்கள்ல நம்ம தாக்குதல் செய்யணும். ஹருப் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலி ட்ரோன்களை வந்து பறக்க விட்டு லாகூர்ல, சியால்கோட்ல, இஸ்லாமாபாத்ல, அதாவது ராவல்பிண்டியில, எல்லா இடங்கள்லயும் வந்து முக்கியமான அவங்க நகரங்கள்ல வந்து நம்ம ஹரு பண்ற ட்ரோனை உள்ள விட்டு நம்ம பதில் தாக்குதல்ல ஈடுபட்டோம். ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டால இப்ப சீஸ்ஃபயர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி. இறங்கி அடித்த ட்ரம்ப், பாய்ந்தடித்த பாகிஸ்தான் அப்படின்னு நிறைய பேர் டைட்டில், துணிந்தடித்த சைனா, அது விஷயத்துக்கும் அது மாதிரி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தேசிய எண்ணம் கொண்ட நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எதுக்கு நம்ம வந்து இந்த சீஸ்ஃபயர் ஒத்துக்கிட்டோம், நம்ம நினைச்சிருந்தா பிஓகே வந்து கைப்பற்றி இருக்கலாம், பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்களை இது பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? எதுக்கு நம்ம சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம்? முதல் பாயிண்ட், பேல்காம் அட்டாக் பாகிஸ்தான் செய்தது. கரெக்டா? பேல்காம் அட்டாக் நடந்த பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம்? போயிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மாத்திரம் குறிவைத்து